மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். அண்ட் ஹாய் கைஸ், மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாங்க இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜெர்னி ட்ரை பண்ணுறதுக்காக தான் நம்ம மதுரை ஜங்ஷன் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்மளும் மதுரை ஜங்ஷன்லேருந்து ஒரு ட்ரெயின் பிளாக் ஸ்டார்ட் பண்ணி அவர் எண்ட் பண்ணி. அண்ட் அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம மதுரை ஜங்ஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன் போக போகிறேன். ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க போகிறேன். அதுக்கு இன்றைக்கி நான் எந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறேன் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தாங்க நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி அன்ரிசர்வ் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ங்க. மற்ற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்லாம் உங்களுக்கு ரிசர்வ்டும் இருக்கும் அன்ரிசர்வ் இருக்கணுங்க. பட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வெறும் அன்ரிசர்வ் கோச்சஸ் வச்சு ரன் பண்ணிட்டுறாங்க. அப்படி ஒரு சூப்பரான இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. நம்ம ட்ரெயின் 7 o'clock மதுரை ஜங்ஷன் வந்து டிபார்ச்சர் ஆக போகுது. சரி வாங்க நம்ம உள்ளே போயிட்டு ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிது, ரூட் என்ன, டிக்கெட் ஃபேர் என்ன, ஸோ எப்படியெல்லாம் ட்ராவல் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க வாங்க. மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க்கில் இருக்குதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்துவும் அம்ரித் பாரத் ஸ்கீம் இருக்கிறதுனால ஃபுல்லாக ரெனோவேஷனுக்காக மதுரை ஜங்ஷனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மதுரை ஜங்ஷனோட டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருந்ததுங்க. இப்போது இங்கே ரெனோவேஷன் ஒர்க்னால பார்த்தீங்கன்னா இங்கே டிக்கெட் கவுண்டரை மாற்றி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தாங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 16722 கோயம்புத்தூர் விரைவு போட்டாங்களா அதில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 2 ட்ரெயின் சொன்னாங்க. இது இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினுங்க. அண்ட் இதே பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிற எக்ஸ்பிரஸ்ங்க. ரெண்டும் அன்ரிசர்வ்னால பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரெயினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பிளாட்ஃபார்ம் நிப்பாட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 தாங்க ஆகிட்டுருங்க. ஸோ பின்னாடி தாங்க ட்ரெயின் நிற்கிது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி அன்ரிசர்வ் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டினாலும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் போய் இன்ஜின் பார்த்துலாங்க. இன்ஜின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எந்த கொஸ்டினில் ட்ராவல் பண்ணோம் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டி ஷார்ட்ஸாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளை யார் கூட்டிகிட்டு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இவன் தாங்க அரக்கோணம் ஷெட்டோடைய வேப் 4 தாங்க புல் பண்ண போகுது. ஸோ ஃபுல் ஸ்டேஜ் இவன் ஒரே லோக்கோ தான் வருவான். இந்த ட்ரெயினுக்கு எந்த இடத்துல லோக்கோ சேஞ்சோ லோக்கோ ரிவர்ஸோ கிடையாது. ஸோ எண்ட் டு எண்ட் இவன் ஒரே ஆள் தாங்க புல் பண்ண போகிறான். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேங்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ் ட்ரெயின், அதனால் எந்த கோச்சாலும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் என்ன கோச் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து 7th கோச். ஸோ ஸ்டேஷனில் காட்ட வேண்டிய ஷார்ட்ஸ் அண்ட் சில பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரை ஜங்ஷனில் பார்த்துருக்கீங்க. இந்த ட்ரெயினை பற்றி பேசலாங்க. ஸோ நிறையவே இருக்குதுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த ரூட் என்ன, அங்கே எங்கே ஸ்டாப்பேஜஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுது அண்ட் நடுவில் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாங்க. இன்னும் நம்ம ட்ரெயின் ஒரு 5 minutesல மதுரை ஜங்ஷன் டிபார்ச்சர் ஆக போகுது. சரி வாங்க நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணிட்டு போவோம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு மதுரை ஜங்ஷனில் டிபார்ச்சர் ஆக போகுது. என்ன தான் இந்த ட்ரெயினுக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்னு பேர் வச்சாலும் இந்த ட்ரெயினுக்கு எக்கச்சக்க ஸ்டாப்பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஸ்டாப்பேஜஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க.
நான் சொல்லியிருக்கலங்க, இந்த ட்ரெயின் ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் சொன்னால் பேசஞ்சர் மாதிரி தான் ரன் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து ரீச் ஆகிருக்கு. மதுரை ஜங்ஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆனால் அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனான கூடல் நகருக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கும். இந்த கூடல் நகரம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன் தாங்க மதுரை மக்களுக்கு. எதனால சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, மதுரை மக்கள் இல்லை, மதுரைக்கே பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். மதுரை ஜங்ஷனுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் ஆர் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில ட்ரெயின்ஸாக பார்ஷியலாக கேன்சல் பண்ணும்போது மதுரை ஜங்ஷன் போகிற ட்ரெயின்ஸ் இந்த கூடல் நகர் வரைக்கும் தாங்க வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷனுங்க இந்த ரூட்டில். இந்த ட்ரெயின் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து திண்டுக்கல் செக்ஷன் நடுவில் இருக்க அந்த சமயநல்லூர், அம்பாதுரை, கொடைக்கானல் ரோடு, வாடிப்பட்டி, ஸோ இந்த மாதிரி ஊரில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கு அவங்க பர்சனல் இஷ்யூ ஒர்க்குக்காகவும் ஒரு ஸ்கூல் காலேஜஸ் போகிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த டைமுக்கு தான் கரெக்டாக டிபார்ச்சர் ஆகுது. ஸோ மார்னிங்கே 7 o'clock மதுரை டிபார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8:30 திண்டுக்கல் ரீச் வராங்க. ஸோ கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் காலேஜஸ்லாம் போகிற மாதிரி அது பர்சனல் இஷ்யூ போகிற மாதிரினா இந்த ட்ரெயின் பக்காவாக இருக்குங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து எடுத்திங்கன்னா திண்டுக்கல் வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டாப்பேஜஸும் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ ஒரே ஒரு ஸ்டாப்பேஜஸ் என்ன ஸ்கிப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளோடு ஸ்டாப் இருக்குங்க. ஸோ அது மட்டும் தான் இந்த ட்ரெயின் நிற்காது. மற்ற எல்லா ஸ்டாப்பும் மதுரையிலேருந்து திண்டுக்கல் செக்ஷனுக்குள்ளே இந்த ட்ரெயின் நிற்குங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து டிபார்ச்சர் ஆகாமல் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் வேக்கெண்டாகவே தாங்க இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்ல போனால் ஒரு 15% தாங்க இந்த ட்ரெயின் ஃபில் ஆகுது. மதுரையிலே 15லேருந்து ஒரு 30% தாங்க இந்த ட்ரெயின் ஃபில் ஆகுது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் க்ரௌட் தாங்க. ஸோ நிறைய ஸ்டாப்பு நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாப் ஒரு பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் பேர் ஏறி அடுத்தடுத்த ஸ்டேஷன் இறங்கிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு 30 seconds தான் நிற்கிது. ஸோ டக்குன்னு எல்லா ஸ்டேஷன்லையும் கவர் பண்ணிட்டு போதுங்க. ஒரு வந்து நிற்கிது, ஒரு 30 seconds திருப்பி ஆங்க அடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இந்த ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்கு. கொடைக்கானல் ரோடு வந்து நம்ம ட்ரெயின் ரீச் இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க, நம்ம கொடைக்கானல் வர மாதிரி இருந்தால் நீங்கள் எங்கே இருக்கணும், கொடைக்கானல் ரோடும் இருக்கும். ஸோ கொடைக்கானல் ரோடு இருக்குமே ஈஸின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டங்க. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் மதுரை போயிடலாம், அப்படி இல்லைன்னா திண்டுக்கல் போயிடலாங்க.
ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அவைலபிளாக இருக்கும். இந்த கொடைக்கானல் ரோடு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட்டாக கார் பிடிச்சி வர மாதிரி இருந்தீங்கன்னா, ஆர் இல்லைனா ஒரு வேன் பிடிச்சி போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கொடைக்கானல் ரோடு உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்க. அப்படி இல்லை நான் பஸ்ஸில் தான் வந்து மலை மேலே ஏறணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் திண்டுக்கல் போதாங்க அந்த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா திண்டுக்கல்லேருந்து 20 minutes to 30 minutes ஒரு பஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. மதுரையிலேருந்து பார்த்தா கூட உங்களுக்கு பஸ் அவைலபிள் ஆகுது. பட் நீங்கள் திண்டுக்கல் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ரொம்ப ஈஸியாக பஸ்ஸஸ் ஆப்ஷன் கிடைக்குங்க உங்களுக்கு கொடைக்கானல் போகிறதுக்கு. அம்பாதுரை ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த ஸ்டேஷனோட வியூவை மட்டும் பாருங்கள். ஸோ செம்ம அழகாக ரம்மியமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஸ்டேஷன் பார்க்கவே செம்ம அழகாக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க வியூ பண்ணுறதுக்கு. அப்படியே ரசிச்சிட்டே இருக்கலாம் போல். திண்டுக்கல் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு போட் பண்ணுறதுக்கு நல்ல க்ரௌடே வெயிட் பண்ணியிருந்ததுங்க. திண்டுக்கல் ஜங்ஷன் தாங்க கரெக்டான டைம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிறதுக்கு. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் தாங்க வாங்க போகிறேன். மதுரையிலே விற்றுந்தாங்க. ஸோ நான் திண்டுக்கல்லில் வந்து வாங்கலான்னு பிளான் பண்ணேன். அதனால் இப்போ இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறேன்னு பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு திண்டுக்கல்லேருந்து டிபார்ச்சர் பண்ணி மற்ற பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் திண்டுக்கல் ஸ்டேஷனில் தாங்க வாங்கினேன். ஸோ பிளாட்ஃபார்ம்லேயே வித் இந்த பேண்ட்ரி மேன் கிட்ட தான் வாங்கினேன். இட்லி வாங்கினேன். ஸோ 50 ரூபா சொல்லியிருக்காங்க. இப்போ வண்டி திண்டுக்கல் டிபார்ச்சர் ஆகும்போது டிபார்ச்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குது டேஸ்ட் எல்லாம். நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் தாங்க பிரேக்ஃபாஸ்ட் வாங்கணும். ஸோ அதுலேயே தெளிவாக போட்டிருக்காங்க. மேலே பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி வடை போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 இட்லி, ஒரு வடை, சட்னி, சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. அண்ட் அதே மாதிரி பேக்கேஜிங் டேட்டு கூட போட்டாங்க. ஸோ நான் ட்ராவல் பண்ணி 28 ஜூன் இன்றைக்கி. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டோட ஸ்டாம்ப் அடிச்சிருக்காங்க.
உடுமலைப்பேட்டை வந்து நம்ம ட்ரெயினில் ரீச் ஆகிருக்குங்க. அண்ட் இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் பற்றி பார்த்துலாங்க. திண்டுக்கல் ஜங்ஷனில் நான் வாங்கின பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சுங்க. சீரியஸாக சொல்ல போனால் 50 ரூபா கொடுத்து இட்லி வாங்கினா 3 இட்லி ஒரு பெரிய வடை தாங்க வச்சாங்க. ஆனால் குட்டி வடை வச்சு ஏமாத்திடும்னு நினச்சேன். ஸோ 3 இட்லி ஒரு பெரிய வடை, சட்னி சாம்பார் எல்லாம் சூப்பராக இல்லை, சூடாக நல்லா சாப்பிட்றதுக்கு எந்த வித குறை இல்லாமல் எல்லாம் பக்காவாக இருந்துச்சுங்க. இங்கே ஒரு டீட்டெயில் பார்த்துலாங்க. இந்த செக்ஷன் திண்டுக்கல்லேருந்து உடுமலை, பழனி, பொள்ளாச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் செக்ஷனால் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கிராசிங் வந்தால் நம்ம ட்ரெயின் நிற்கணும், அதில் ஆப்போசிட் ட்ரெயின் நிற்கணுங்க. ஸோ இப்போ நீங்கள் உள்ள அரைவல் ஷாட் பார்க்கும் பார்த்தீங்கன்னா பழனி, பாலக்காடுலேருந்து திருச்செந்தூர் போகிற எக்ஸ்பிரஸ் வெயிட் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்ரெயின் இப்போ வாங்க கொடுத்துறாங்க. இப்போ அந்த ட்ரெயின் கிளம்பிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ட்ரெயின் கிராசிங் வந்தால் நம்ம ட்ரெயின் ஆப்போசிட் நின்று அந்த கிராசிங் கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் அவர் அந்த ட்ரெயின் மூவ் பண்ணுவாங்க. சத்ரபதினு ஒரு ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஷன் இந்த ரூட்டில். ஆனால் இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமேலாம் சூப்பராக வித்துட்டு தாங்க இருக்காங்க. இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இன்ஜின் வராங்க, அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு எஸ்எல்ஆர்டி கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் 12 அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டுங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு எஸ்எல்ஆர்டி கம்பார்ட்மெண்ட். மொத்தம் இருந்தாங்க இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன். அதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற எஸ்எல்ஆர்டியும் பேக்கில் இருக்கிற எஸ்எல்ஆர்டி லேடிஸ் ஒன்லி கோச்சஸ்ங்க. மற்ற 12மே ஜென்ரல் கோச்சஸாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த ட்ரெயினில். பழனி ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல பேசஞ்சர்ஸ் க்ரௌட் போர்ட் ஆகுதுங்க. அண்ட் நிறைய பேசஞ்சர்ஸ் இங்கேயும் போர்ட் பண்ணுறாங்க பழனி கோயில் முடிச்சுட்டு. பழனி ஸ்டேஷன் வந்து நம்ம ட்ரெயின் ரீச் ஆகிருக்குங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பழனி கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் போகிற பேசஞ்சர்ஸ்க்கு. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பழனியில் நிறைய பேர் டீபோர்டும் ஆனாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பழனியில் நல்ல டிமாண்டோடு தாங்க ரன் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு வீக் டேனால பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இதுவே நீங்கள் வீக்கெண்டில் தான் ட்ரெயினில் க்ரௌடு அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரூட் திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் செக்ஷன் பார்த்திங்கன்னா நான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறேங்க. இது வரைக்கும் நம்ம பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணிப்போம் திண்டுக்கல்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். பட் ட்ரெயினில் இதாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலும் சரி நானும் சரி அது ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு நான் இது கேப்சர் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாமே.
பார்த்தீங்கன்னா மடத்தக்குளம் தாண்டி போயிட்டு இருக்குங்க. ஸோ கோச்சு கொஞ்சம் காலியாக தாங்க இருக்குது. ஒரு 30% பேசஞ்சர்ஸ் மட்டும் தான் இப்போ இந்த கோச்சில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பற்றி பார்த்துலாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் இல்லை, 2 ட்ரெயின் இல்லை, மொத்தம் 3 ட்ரெயினோட ரேக் ஷேர் வந்து. ஸோ என்னென்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து போடி வரைக்கும் போகிற அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் அண்ட் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இன்டர்சிட்டி அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் அண்ட் கோயம்புத்தூர் டு கண்ணூர் போகிற அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ், கண்ணூர்லேருந்து மங்களூர் வரைக்கும் போகிற அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ். மொத்தம் இந்த எல்லா ட்ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் தாங்க. இந்த எல்லா ட்ரெயின்ஸோட தான் நம்ம ட்ரெயின் ரேக் ஷேரிங் பண்ணுது. இந்த ரேக்ஸை யார் ஓன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் டிரைவர்ஸ் எஸ்ஆர் தான் ஓன் பண்ணுது. அதில் எந்த டிவிஷனையும் வந்து மேனேஜ் பண்ணுது பார்த்தீங்கன்னா மதுரை டிவிஷன் தான் மேனேஜ் பண்ணுது. ஸோ அதனால் இந்த ட்ரெயினோட ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் மதுரையில் தாங்க நடக்கும். ஸோ எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா போடி போயிட்டு வந்துட்டு அகெயின் மதுரை வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு தென் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு கண்ணூர், கண்ணூர் டு மேங்களூர் போய்ட்டு திரும்ப மேங்களூர்லேருந்து கண்ணூர், கண்ணூர் டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு மதுரை வந்து ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாள் டெய்லி ரன்னிங் ட்ரெயின் தாங்க இந்த அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் எல்லாம். இப்போது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் டைரெக்ஷன் ட்ரெயினுங்க. ஸோ அதே மாதிரி டவுன்வர்ட் டைரெக்ஷன்லேயும் ட்ரெயின் இருக்குங்க. ஸோ டவுன்வர்டில் கோயம்புத்தூர்லேருந்து மதியானம் 2:30 எடுத்துகிட்டு சேம் டே நைட் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 7:35 வந்து ரீச் ஆகுங்க. பொள்ளாச்சி ஜங்ஷன் வந்து ரீச் ஆயிருக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பற்றி சொல்லவே இல்லைங்க. இன்றைக்கி நான் எவ்வளோ கொடுத்து ட்ராவல் பண்ணுறேன்னா மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 90 rupees தாங்க. ஸோ நீங்கள் கவுண்டரில் போயிட்டு இந்த மாதிரி இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ன்னு கேட்டாலே போதும். கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மதுரையில் அவங்களே அந்த டிக்கெட் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலே வயா போட்டிருக்கோம், வயா திண்டுக்கல், பொள்ளாச்சி, பழனி, பொள்ளாச்சின்னு வழியாக போட்டுருவோம் பார்த்தீங்களா. ஸோ அதிலே ஒரு பேசஞ்சருக்கு 90 rupeesன்னு கணக்கு போட்டாங்க. எக்ஸ்பிரஸ் ஃபேர் தாங்க வாங்குறாங்க. இந்த ட்ரெயின் ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரினால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஃபேர் தான் வாங்குறாங்க. 90 rupees வரும். இதுவே சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேர்னால் உங்களுக்கு 110 rupees கிட்ட வருங்க மொத்தம். உங்களுக்கு மார்னிங் டைமில் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் போனது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 7 மணி கிளம்புற மதுரை கோயம்புத்தூர் டெடிகேட்டட் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ங்க. அங்கே அதுக்கப்புறம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோயிலேருந்து கோயம்புத்தூர் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ அது இன்டர்சிட்டி சொல்ல முடியாது, ஃபுல்லி அன்ரிசர்வ் கோச்சின்னு சொல்லாங்க. அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டில் ரன் ஆகும், இந்த ட்ரெயின் வேறு ரூட்டில் ரன் ஆகும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல்லேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு பழனி, பொள்ளாச்சி, போத்தனூர் வழியாக கோயம்புத்தூர் வருவாங்க. அந்த ட்ரெயின் நாகர்கோயிலேருந்து கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து கரூர் போயிட்டு கரூர்லேருந்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் போவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிலோமீட்டர் சுற்றிட்டு போவாங்க.
நீங்கள் டெடிகேட்டடாக ட்ராவல் பண்ணணும், ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணால் தாராளமாக இந்த ட்ரெயின் நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. அந்த நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. மத்தியானம் 12 மணிக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர் மதுரையில் எடுத்துன்னா நைட்டு 7-7:30 மணி தான் உங்களுக்கு கோயம்புத்தூரே போய் ரீச் ஆகும். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஹவர்லேருந்து 8 ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மதுரை இன்டர்சிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஹவர்லேயே போய் கோயம்புத்தூர் ரீச் ஆகிருங்க. இந்த இடத்துல இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துலாங்க. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16722 மதுரை ஜங்ஷன்லேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரைக்கும் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மதுரையில் டெய்லி மார்னிங் 7 o'clock எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா மதியானம் 12:10 போய் ரீச் ஆகும். மொத்தம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 228 கிலோமீட்டர். இந்த ட்ரெயின் 5 hours 10 minutes கவர் பண்ணுது. அது 19 இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸோட. நீங்கள் கீழே பார்க்குற லைன் தாங்க கேரளா போகிற லைனு. அண்ட் அப்படியே நம்ம பழனி பொள்ளாச்சி லைன்லேருந்து அப்படியே நம்ம கோயம்புத்தூர் லைனில் வந்து ஜாயின்ட் ஆகிறோங்க. நம்ம ட்ரெயினோட லாஸ்ட் அஃபிஷியல் ஹால்ட்டான போத்தனூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes அட்வான்ஸாகவே வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவல் ஷெட்யூல் டைம் 11:38 தாங்க. பட் நம்ம ட்ரெயின் 11:10 உள்ளே வந்துச்சுங்க. ஸோ சொல்லப்போனால் ½ an hour ட்ரெயின் இங்கே தாங்க நிற்க போகுது. அது இல்லாமல் போத்தனூர்லேருந்து கோயம்புத்தூர் மொத்த டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் தாங்க. அதுக்கு நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ½ an hour எக்ஸ்ட்ரா ஸ்லாட், மொத்தம் 1 hour அட்வான்ஸாகவே இருக்குதுங்க. ஸோ எத்தனை மணிக்கு கோயம்புத்தூருக்குள்ளே போது பார்க்கலாங்க. ஏன்னா 1 hour இருக்குதுங்க. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டதுக்கு 1 hour ஸ்லாட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எத்தனை மணிக்கு உள்ளே போகுதுன்னு பார்க்கலாங்க.
ஃபைனலி நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. போத்தனூர் பார்த்தீங்கன்னா 1 hour அட்வான்ஸாக வந்திருப்போம். பட் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் தான் ரீச் ஆகணும். எதனால் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப நேரமாக நிப்பாட்டி இப்போ தாங்க சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்து நம்ம ஆன் டைம் தான் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகணும். ஸோ நீங்கள் மதுரை ஜங்ஷன் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரைக்கும் இந்த இன்டர்சிட்டி விலாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. மதுரையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 12:10 வந்து ரீச் ஆகணும். ஆக்சுவலாக பார்த்தா 4 hours 30 minutes வர வேண்டிய வண்டிங்க 5 hours வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லாக்னா இருந்தாங்க. ஸோ ஸ்லாக் கம்மி பண்ணால் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 4 hours 30 minutes மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயிருங்க. ஒரு பெஸ்ட்டான ட்ரெயினுங்க. நீங்கள் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு மதுரை போகணுன்னா அவர் இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸில் பொள்ளாச்சி பழனி இந்த திண்டுக்கல் வழியாக மதுரை போன எதிர்பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணலாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி க்ரௌடும் கம்மியாக தாங்க வருது. ரொம்ப ஓவர் க்ரௌடில் இல்லை. ஒரு சூப்பரான ட்ரெயின் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் vlogல மீட் பண்ணுறேன். டாடா.